ஹே கைஸ், வெல்கம் டு சூப்பர் மல்டி ஜாப் சேனல். இன்றைக்கும் மல்டி ஜாப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் சில ஜாப்ஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் போடுறதுக்கு டைம் எடுக்கிறது. அதனால தான் இந்த சேனல்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிக்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கலாம். இன்றைக்கி லாஸ்ட் டேட் ஜாப் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ வீடியோ லாஸ்ட் இருக்கும் பாருங்கள். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் ரெஸ்யூமே. சரிங்களா? தென் இன்றைக்கி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிலேருந்து வந்திருக்கு, என்னென்ன இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்திருக்கு, நிறையவே நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே நீங்கள் கெமிஸ்ட்ரி மல்டி ஜாப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரணும்னா சூப்பர் மல்டி ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து திரும்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ICMS/03/21-22. Applications are invited for the post of technical assistant to operate scan, electron microscope and XPS. என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் பயாலஜி கேட்டிருக்காங்க. டிசேபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் எக்ஸ்பிஎஸ் கொஞ்சம் பற்றி நாலேஜ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன். நீங்கள் இந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ICMS@incasr.ac.in அந்த இமெயிலுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். என்னென்னலாம் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எதுவும் கேட்கல, இருந்தாலும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஎஸ் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் போஸ்ட் ஆன் வெப்சைட்டில் தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து ஆன்லைனில் தான் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் டிஸ்கஷன் ஆர் பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஆன்லைனில் தான். தோஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் மஸ்ட் சப்மிட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வில் பி செலக்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் பர்சனல் இன்டர்வியூ பை செலெக்ஷன் கமிட்டி. ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே. திரும்பி அதே இன்ஸ்டியூஷனில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ICMS/04/21-22. Application for the inventor post of technical assistant to operate photoluminescence spectrophotometer. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் தி ஏரியா ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. டிசபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பேசிக் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் photoluminescence spectrophotometer and expertise with time resource measurement, flow temperature, cryo measurements and quantum yield measurement. பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒன். என்ன இமெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ICMS@incasr.ac.in அந்த இமெயிலுக்கு உங்களோட சாஃப்ட் காப்பீஸ், அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த ரெஸ்யூமே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், தென் அப்ளிகேஷன் ஃபார்ம், தென் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அனுப்பிச்சிக்கலாம். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே அந்த வெப்சைட் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஷார்ட்டில் கேண்டிடேட்ஸ் ஒன்லி வில் பி போஸ்டட் இன் ஆன் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் இன்டர்வியூ, டெக்னிக்கல் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்ட்ராக்ஷன் எல்லாமே ஆன்லைன் தான். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சு அனுப்பணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே. எனி டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதோட காண்டாக்ட் நம்பர்ஸ், காண்டாக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ்க்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்லேருந்து வந்திருக்கு. என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்கன்னு வாங்க பொறுமையாக பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா NCU EMR 20 இது நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் இமெயிலில். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான், எந்த ஒரு ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. இது என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பொசிஷன், டெக்னீஷியன் போஸ்ட். சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 + 24% HRA. ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா நானோஸ்கோபிக் இமேஜிங் வித் DNA ஃபார் நெட்வொர்க் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டல் ஆல்ட்ரேஷன் ஜூரிங் ஏஜிங். என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பேசிக் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த டிகிரியாக இருந்தாலும் பேசிக் சயின்ஸ் டிகிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சொல்லியிருக்காங்க. கூடவே PhD முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா PhD thesis submitted ஆர் பர்சூவிங் PhD கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிசபிள் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நாலேஜ் இன் கெமிக்கல் சிந்தசிஸ், நானோ டெக்னாலஜி அண்ட் செல் கல்ச்சர். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ். நம்பர் ஆஃப் பொசிஷன் 1.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான். எந்த இமெயிலில் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா sarigasti@gmail.com அந்த இமெயிலில் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அனுப்பணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன ஸ்கேன் காப்பீஸ்லாம் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி கூடவே உங்களோட ஒரிஜினல் டெஸ்டிமோனியல்ஸ், ஒரிஜினல் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அந்த கொடுத்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25th 2021. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் அவங்க இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அது வெப்சைட்டில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தோஸ் ஆர் இன் employment or pursuing PhD must submit no objection certificate from the employment or PhD supervisor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பேசிக் சயின்ஸ் யாராச்சும் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா CSIR NML நேஷனல் மெட்ரலாஜிக்கல் லெபார்ட்டரியிலேருந்து தான் வந்திருக்கு. அதில் ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. மொத்தமாக 18 வேகன்சி இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 29th June லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கூடவே PhD தீசிஸ் சப்மிட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா S01 அண்டர்சர்வ்ட் கேண்டிடேட். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு அங்கே பொறுமையாக பாருங்கள். தென் என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் போஸ்ட்டுக்கு PhD இன் மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் டிசேபிள் குவாலிஃபிகேஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பொறுமையாக கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்ப்போம். பிரின்சிபல் சயின்டிஸ்ட்டில் PhD கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா MTech ஆர் ME இன் மெட்ராலஜிக்கல் மெக்கானிக்கல் ஆர் மெட்டீரியல் இன்ஜினியரிங் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா MTech ஆர் ME இன் மெட்ராலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் PhD இன் மெட்ராலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட். அதில் வந்து PhD இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ME ஆர் MTech கெமிக்கல் இன்ஜினியரிங் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் சீனியர் சயின்டிஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா PhD கெமிஸ்ட்ரி, PhD ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆர் கெமிக்கல் சயின்ஸ், PhD இன் மெட்டீரியல்ஸ்க்கு ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. 5th கோட் அதாவது S06 கோடில் 1 அண்டர்சர்வ்ட் கேட்டகரியில் சீனியர் சயின்ஸ் போஸ்ட்டில் இந்த குவாலிஃபிகேஷன் ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுங்கள். தென் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட். அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா PhD இன் ஜுவாலஜி ஆர் அப்ளை ஜுவாலஜி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட். இதுலேயும் MTech ஆர் ME இன் மெட்டலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். PhD இன் மெட்டலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா SC கேட்டகரி. என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், MTech ஆர் ME இன் மினரல் ப்ராசஸிங் ஆர் மினரல் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இல்லைனா PhD சப்மிட்டட் இன் மினரல் ப்ராசஸிங், மினரல் இன்ஜினியரிங் ஆர் மினரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா EWS கேட்டகரிக்கு என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட். என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா PhD சப்மிட்டட் இன் மெட்டீரியல் சயின்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் லெவல் 11 MTech இன் மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் போஸ்ட் சயின்டிஸ்ட் தான். என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ME ஆர் MTech இன் மினரல் மெட்ராலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். இது மாதிரி ஏகப்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த 11 சயின்டிஸ்ட். என்ன குவாலிஃபிகேஷனா MTech ஆர் ME மெட்ராலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். தென் அதே தான் சயின்டிஸ்ட் MTech ஆர் ME இன் மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ் மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா SC கேட்டகரி சயின்டிஸ்ட் PhD சப்மிட்டட் இன் மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்டீரியல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் சரி, PhD சப்மிட் பண்ணியிருந்தாலும் இது அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா MTech இன் எலக்ட்ரானிக்ஸ், ECE ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். அடுத்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் MTech இன் மெட்ராலஜிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் PhD செமஸ்டர் சயின்டிஸ்ட். என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா PhD சப்மிட்டட் இன் கெமிஸ்ட்ரியில் PhD முடித்தவங்க சப்மிட் பண்ணியிருந்தாலும் இது அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். After submission of the online applications are request to take a print out ன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து டிடி தான் நீங்கள் எடுக்கணும். எந்த பேர் பார்த்தீங்கன்னா டி டைரக்டர் நேஷ்னல் மெட்ரலஜிக்கல் லெபார்ட்டரி ஜஸ்ட் பேங்க் 2 பேயபிள் அட் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா NML பிரான்ச் கோட் பார்த்தீங்கன்னா 003329. இந்த நேமுக்கு தான் நீங்கள் டிடி எடுக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2021 தான் இஸ் லாஸ்ட் டேட்டு. தென் இது டிடி எடுக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/07/2021. சரி, தேங்க்யூ கைஸ் உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் மல்டி ஜாப்க்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.